அப்படிங்கிறது தான் ரிட்டன் பை லைமோ ஃப்ளஹாக்லி அவங்களோட ப்ரோஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சொல்லியிருந்தபடி என்ன அப்படின்னா, ப்ரோஸோ போயமோ எது ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆத்தர் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ரீட் ரெகுலராக எப்போ ப்ரோஸ் அண்ட் போயம் ரிவிஷன் வரீங்களோ யூ ஜஸ்ட் ஹாவ் அ கிளான்ஸ் ஆஃப் த இண்டெக்ஸ். ஓகே. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ப்ரோஸில் நமக்கு இப்போது கிளாஸோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கிளாஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும். ப்ரோஸுக்கு என்ன அப்படின்னா, நமக்கு ப்ரோஸ் அண்ட் போயமில் மெயின் அட்வான்டேஜ் எவ்ரி திங் ஃப்ரம் த புக் தான் வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க. அவுட் ஆஃப் புக் எதுவுமே கிடையாது. நாம் அந்த கொடுத்த 59 டாபிக்ஸை டீப்பாக படிச்சிட்டோம் அப்படின்னா அந்த 15 கொஷின்ஸ் நம்ம கையில் இருக்குது. வேறு வெளியிலேருந்து கேட்குறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. அப்போது நமக்கு ஆன்சர் கண்டிப்பாக புக்கில் இருக்குதுன்னு கொடுத்துட்டாங்க, கையில் எடுத்து கொடுத்துட்டாங்க, இதில் தான் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ரொம்ப சின்சியராக ஃபுல் ஃப்ளெஷ்டாக படிச்சுட்டு அந்த 15 கொஷினை என்ன பண்ணிக்கணும், நம்ம செக்யூர் பண்ணி வச்சுக்க போகிறோம். அண்ட் ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து கேட்டிருந்த கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே டீப் கொஷின் தான். சும்மா ரொம்ப அப்படியே மேலோட்டமாக நீங்கள் ஒரு கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும், நான் போய் கொஷினில் ஆன்சர் பண்ணிவிடுவேன், அந்த மாதிரி கதையே இல்லை. அப்படி சும்மா ஒரு நேம் இருக்குது, இவங்க யார், இந்த கேரக்டர் எந்த ப்ரோஸில், நார்மல் கொஷின்ஸ்லாம் கேட்கவே கிடையாது. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1ல் கேட்குற மாதிரி ஏபிசி, இதில் எந்த 2 ஆப்ஷன் கரெக்டு, எது சரியில்லை, எந்த ஸ்டேட்மெண்ட் ராங் ரைட் அப்படிங்கிற மாதிரியான கொஷின் தான் மோஸ்ட்லி வந்து ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் கேட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 லைன்ஸ் கேட்டுடுறாங்க எல்லா இதுலேயுமே. அப்போ என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நமக்கு புக் பேக் கொஷின்லேருந்தெல்லாம் எந்த இதுவும் நமக்கு வரலை. அண்ட் தென் புக்கு இன்சைடில் எப்படின்னா மெயின் திங் என்ன அப்படின்னா, ஆர்டர் ஆஃப் த ஸ்டோரிங்கிறது தான் நமக்கு மெயின் இம்பார்ட்டன்ட். எந்தெந்த ஆர்டரில் வந்திருக்குன்னா அடுத்தடுத்த லைனில் என்னென்ன இருக்குது, ஃபஸ்ட்டு எந்த இன்சிடென்ட் நடந்தது, அப்புறம் எந்த இன்சிடென்ட் நடந்தது, அந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து அண்ட் சம் சினானிம்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அப்படியே ஒரு பேசேஜில் இருக்க ஒரு 4 வொக்காபுலரி பிக் பண்ணி அதை அப்படியே கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நமக்கு ப்ரோஸில் கிடச்சிருந்தது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இருக்கிற ஒரு இன்சிடென்ட் கொடுத்துட்டு அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது ரியாக்ஷனாக இப்போ அந்த ஸ்டோரியில் என்ன நடந்தது அப்படின்னா எக்ஸாக்டாக அது என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு, மிச்சம் இருக்கிற 2 ஆப்ஷனுமே என்ன அப்படின்னா இந்த ஸ்டோரியில் வந்த ஆப்ஷனாக தான் இருக்கும். பட் பர்டிகுலர் வாட் இஸ் அ ரியாக்ஷன் அப்படிங்கிறத நமக்கு இந்த லெசனில் நமக்கு ஒரு பிஒய்க்கு இருக்குது. இந்த அப்டேட்டட் சிலபஸில் நம்ம அது பார்ப்போம். அட் த எண்ட் ஆஃப் த லெசன் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதா, ஏன் இன்டெப்த்தாக படிக்கணும், லைன் பை லைன் படித்து தான் ஆகணும் ப்ரோஸை, கதை கேட்டுட்டு போய் எழுத முடியாது. ஸோ நம்ம அட்லீஸ்ட் லெசனை கிளாஸை மட்டுமாவது நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஒரு தடவையாவது கிளாஸை லிசன் பண்ணிடுங்க. நான் ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஃபுல்லாக ரீட் பண்ணி உங்களுக்கு வந்து இதை நடத்தி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமே நம்மளும் என்ன பண்ண போகிறோம், ரிவிஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு டைம் நடத்துகிறத டீட்டெயிலாக லைன் பை லைன் நடத்துகிறத கவனமாக ஒரு தடவையாவது காதில் கேட்டுருங்க. ஓகேயா? ஸோ இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளைட் அப்படின்னு இருக்குது. ஸோ என்ன நம்ம அந்த டாபிக் ஹெட்டிங்லேருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ட்ராவல், ஒரு ஏர் ட்ராவல்னு சொல்லாமல் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளைட் அப்படின்னா இந்த ஸ்டோரி எதை பற்றினா அப்படின்னா, ஒரு யங் சீகல்ங்கிற ஒரு பேர்டை பற்றின ஒரு ஸ்டோரி தான். அந்த யங் சீகல், பறவைகள் என்ன பண்ணும், பிறந்ததுமே அப்படியே என்ன பண்ணும், பறந்துருமா, கிடையாது. இட் வில் டேக் சம் டைம், மதர் வில் ஃபீட், இந்த மாதிரி சம் ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும், தட் என்ன சொல்கிறது, அந்த யங் ஒன் ஹேஸ் டு தெம்செல்ஸ் தே ஹாவ் டு டேக் தர் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் அப்படிங்கிற ஒரு விஷயம். அம்மா என்ன பண்ண முடியாது, தூக்கி பறக்க வைக்கலாம் முடியாது. என்ன பண்ணுவாங்க, தே வில் டீச் தம் ஹவு டு ஃப்ளை தான். அது என்ன பண்ணணும், அந்த சீகல் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இட் ஹேஸ் டு மஸ்டர் த கரேஜ் அண்ட் இட் ஹேஸ் டு டேக் ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை இந்த யங் சீகல் எப்படி எடுத்தது, ரொம்ப போல்டாக வந்து அது என்ன பண்ணுச்சு, பறந்துதா முதல்ல இல்லையா அப்படிங்கிறத பற்றின ஒரு ஸ்டோரி தான் இது. என்ன அப்படின்னா ரிலேட்டட் டு ஹியூமன் தான். ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறோம், அப்போ வந்து நமக்கு அந்த நினச்சிட்டே இருந்தால் பத்தாது, அப்புறம் செய்யலான்னு இருந்தால் பத்தாது. எப்போ செய்ய போகிறோம், இன்னைக்கு செய்ய போகிறோம், நம்மளோட அந்த ஃபஸ்ட்டு அட்டம்ப்டை எடுத்தால் தான் என்ன பண்ண முடியும், நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளால் போக முடியும். ஸோ ரிலேட்டட் டு ஹியூமனும் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு யங் சீகல் ஸ்டோரி வந்து நம்ம பார்க்க போகிறோம்.
பார்த்தீங்க அப்படின்னா இந்த யங் சீகல் வந்து என்ன அப்படின்னா இட் வாஸ் அலோன் ஆன் ஹிஸ் லெட்ஜ். இப்போ வந்து இந்த சும்மா இந்த சீனிக் தியரி பார்த்துங்க, இதுதான் அந்த யங் சீகல் ஒரு பெரிய பீக்கில் வந்து இருந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு லெட்ஜ் இருக்குது, ஒரு ஷார்ப் எட்ஜ் அந்த மவுண்டெயின்ஸ்லேருந்து வெளியில் வந்திருக்கும் இல்லையா, அதை தான் வந்து லெட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க தான் அந்த யங் சீகல். இந்த எக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஃப்ரம் த நெஸ்ட்லேருந்து வெளியில் வந்து அந்த எக் ஷெல்ஸ்லாம் அப்படி சிதறி கிடக்கு. இந்த இடத்துல இது நின்றுட்டுருக்கு. அந்த லெட்ஜோட கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சி இருக்குது. அந்த சி கடலில் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸு, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே ஆப்போசிட் சைடில் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு சீன் இங்கே இருக்குது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்களேன். பிக்சரிக்காக பார்க்கும்போது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நான் சொல்ல போகிறேன் இல்லையா, எல்லாமே என்ன சொல்கிறது, மீடியம் லெவல் வேர்ட்ஸ் தான். ரொம்ப எல்லாரும் ஆஃபன் யூஸ் பண்ண வேர்ட்ஸாக நிறையா இருக்காது. பட் இந்த லெசன் வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு ஒரு கொஸ்டின் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல லெசன் தான் இது. பார்க்கலாம் அதில் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம அந்த பார்க்கலாம் நம்ம. ஓகே, ஸோ அந்த லெட்ஜில் தனியாக என்ன பண்ணிட்டு இருந்தது, இந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தது. அண்ட் லெட்ஜுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு நேரோ ஷெல்ஃப் தட் ஜஸ்ட் அவுட் ஃப்ரம் ஏ வெர்டிக்கல் சர்ஃபேஸ். வெர்டிக்கலாக இருக்கிற சர்ஃபேஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு எட்ஜ் மாதிரி இப்படி வந்திருக்கும். அதை தான் வந்து லெட்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஹிஸ் 2 brothers and his sister had already flown away the day before. ஒரு நாள் முன்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க, 2 brothers, ஒரு சிஸ்டர். ஓகேயா, அந்த மாதிரி இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, ஆல்ரெடி தே ஹேவ் ஃப்ளோன், பறந்து போயிட்டாங்க. ஆல்ரெடி ஒரு ஏர்லியர் டே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை எடுத்துட்டாங்க. ஹீ ஹேட் பீன் அஃப்ரைட் டு ஃப்ளை. என்ன பண்ணுச்சு அப்படின்னா பயந்துட்டு இருந்தது அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எடுக்க. ஹீ ஹேட் பீன் அஃப்ரைட் டு ஃப்ளை வித் தம். அவங்களோட என்ன பண்ணியிருந்துருக்கலாம், தாராளமாக பறந்து போயிருக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு கைடன்ஸுக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் இருந்திருக்காங்க. ஸ்டில் அது அஃப்ரைடாக இருந்து என்ன பண்ணுச்சு, இட் டிடன்ட் டேக் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டை எடுக்கலை. somehow when he had taken a little run forward to the brink, சரி ஏதோ கொஞ்சம் தைரியத்தை வர வச்சு என்ன பண்ணுச்சு, அந்த எட்ஜு வரைக்கும் போகும், ரன் கொஞ்சம் லிட்டில் ஒரு ரன் பண்ணி பார்க்கும். and attempted to flap his wings, he became afraid. just அந்த விங்ஸை ஃப்ளாப் ஸ்டாப் பண்ணும்போது என்ன பண்ணோம், ஃப்ளாப்னா என்ன, மூவ்மெண்ட்டு, அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட். ஸோ ஃப்ளாப் பண்ணலாம் நினைக்கும் போது எகெயின் என்ன பண்ணுது, இட் பிகம் அஃப்ரைடு. and the great expanse of sea stretched down beneath, and it was such a long way down, miles down. என்ன பண்ணுச்சு, கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெரிய எக்ஸ்பென்ஸாக அந்த சீ வந்து ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. அண்ட் ஒரு மைல்ஸ் த்ரூ நிறைய மைல்ஸ் வந்து அந்த சீயோட ஸ்ப்ரெட் வந்து இருந்துகிட்ருக்கு. ஹி ஃபெல் சர்டைன் தட் ஹிஸ் விங்ஸ் வுட் நெவர் சப்போர்ட் ஹிம். அதுவாக என்ன முடிவு பண்ணிச்சு அப்படின்னா அதோட விங்ஸ் வந்து என்ன பண்ணாது, சப்போர்ட் பண்ணாது. இதில் இவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் பறந்து போக முடியாது, இவ்வளோ ஹைட்டு பறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இட் ரெஸ்ட்ரைன்ட். அதுவே என்ன பண்ணிக்கிச்சு, அதுவே நினச்சிக்கிச்சு. அண்ட் தென் ஸோ ஹி பெண்ட் ஹிஸ் ஹெட் and ran away back to the little hole under the ledge where he slept at night. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோல் இருந்திருக்கு. அது லாஸ்ட் டே என்ன பண்ணிட்டாங்க, அவங்கெல்லாம் போயிட்டாங்க, இது தனியாக தான் இருந்திருக்கு. நைட்டு அங்கே ஒரு சின்ன ஹோல், அபைஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு குட்டி ஹோல்குள்ளே தான் போய் என்ன பண்ணியிருக்கு, தூங்கியிருக்கு. அதே ஹோலுக்கு என்ன பண்ணுது, போய் பார்க்குது, ஒரு லிட்டில் ஃபார்வர்ட் போகுது, எகெயின் பயந்துட்டு நம்ம விங் சப்போர்ட் பண்ணாது, சின்ன விங்காக இருக்குது, அதனால என்ன பண்ணிடுவோம், நம்ம திரும்ப வந்துடும். திரும்ப வந்து என்ன பண்ணிடுச்சு, அதே ஹோல்குள்ளே போயிட்டு என்ன பண்ணிட்டு அப்படின்னா போய் இருந்துருச்சு. அண்ட் தென் ஸோ இது ஒரு சின்ன இதுதான் ஃப்ளெக்லிங்னு பார்த்தீங்க அப்படின்னா யங் பேர்டை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ளெக்லிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் ஃபியூ வேர்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்காதுன்னு நம்ம புக்லேயும் இருக்காது, ரிலேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா நான் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. And then, so even when each of his brothers and his little sister, whose wings were far shorter than his own, ran to the brink, flapped the wings and flew away, he failed to muster up courage to take that. பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அங்கே இருந்தாங்க இல்லையா, அவங்களோட விங்ஸ் பார்த்தீங்கன்னா யங் சீகளை விட ரொம்ப ஷார்ட்டராக தான் இருந்திருக்கு. பட் ஸ்டில் என்ன பண்ணாங்க, அவங்களே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வித் த கரேஜ் என்ன பண்ணாங்க, தே ஃப்ளாப்ட் தர் விங்ஸ் அண்ட் ஃப்ளூ அவே. பட் இந்த யங் சீகள் என்ன பண்ணுச்சு, இட் ஃபெயில் டு மஸ்டர், இம்பார்ட்டன்ட் வந்துருச்சு நமக்கு ஆல்ரெடி,
இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கேட்டிருக்காங்க. மஸ்டர்னா என்ன அப்படின்னா கலெக்ட் கரேஜ், அதாவது கரேஜை வந்து நம்ம கேதர் பண்ணிட்டு என்ன பண்ணணும், தைரியமாக நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும். ஸோ மஸ்டர் அப் கரேஜ் டு டேக் தட் பிளஞ்ச் அப்படின்னா டைவ் பண்ணுறது தான் பிளஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். விச் அப்பியர் டு ஹிம் ஸோ டெஸ்பரேட். ஸோ அப்படி பார்க்கும்போது இது ரொம்ப என்ன பண்ணுது, பத்தட்டிக்காக இருக்குது, ஹோப்லெஸ்ஸாக வந்து இது வந்து டெஸ்பரேட்டாக இருந்துட்டு இருக்கு இந்த யங் சீகல். அப்புறம் ஹிஸ் மதர் அண்ட் ஃபாதர் அண்ட் மதர் ஹட் கம் அரவுண்ட் காலிங் டு ஹிம் ஷ்ரில்லி. என்ன பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஹை பிச்சுடு வாய்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை கூப்பிடுறாங்க அங்கேருந்து. அண்ட் தென் ஸ்கோல்டிங் ஹிம், என்னெல்லாம் பண்ணாங்கன்னு கேளுங்க. ஃபஸ்ட்டு காலிங் ஹிம் ஷ்ரில்லி, லவுட் பிச்டு வாய்ஸில் கூப்பிட்டு they have scolding him, threatening to let him starve on this ledge unless he flew away. First they were called and then they scolded and then they threatened. என்ன த்ரெட்டன் பண்ணாங்க, நீ இப்படியே இருந்த அப்படின்னா பசியாலே நீ என்ன பண்ணிடுவ, யூ வில் டை அப்படின்னு சொல்லிட்டு த்ரெட்டன் பண்ணுறாங்க. நீ பறக்கலை அப்படின்னா இதெல்லாம் தான் நடக்கும். பட் ஃபார் த லைஃப் ஆஃப் ஹிம் ஹி வுட் நாட் மூவ். அதோட லைஃப் டைமுக்கு இந்த மாதிரி பயந்துட்டு இருந்தால் அவன் லைஃப்லேயே நம்ம என்ன பண்ண முடியாது, பறக்கவே முடியாதுன்னு அது என்ன பண்ணிட்டு இருந்தது, நினச்சிட்டு இருந்தது. தட் வாஸ் 24 hours ago. பிஃபோர் 24 hours பார்த்தீங்க அப்படின்னா நோபடி ஹேட் கம் நியர் ஹிம். ஒரு டே என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. இது என்ன தான் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம், நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை பார்க்கவே இல்லை. அண்ட் த டே பிஃபோர் ஆல் டே லாங் ஹி ஹேட் வாட்ச்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ் ஃப்ளைங் அபவுட் வித் ஹிஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், பர்ஃபெக்டிங் தெம் இன் த ஆர்ட் ஆஃப் ஃப்ளைட், டீச்சிங் தெம் ஹவு டு ஸ்கிம் த வேவ்ஸ் அண்ட் ஹவு டு டைவ் ஃபார் ஃபிஷ். ஓகே, ஒரு 24 hours அவங்க யாருமே யங் சீகல் அப்ரோச் பண்ணல. ஆனால் இது என்ன பண்ணிட்டு இருந்தது, மேலேருந்து அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சார் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தார். என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா தே ஹாவ் கரெக்ட் பண்ணாங்க, எப்படி வந்து சரியாக பறக்கணும், ஆர்ட் ஆஃப் ஃப்ளைட்டு. ஸோ வித் த ஹைட்டு, வித் த ஏர் ரெசிஸ்டன்ஸ், வித் த ஸ்பீட் ஆஃப் ஏர், இதெல்லாம் பொறுத்து அதுதான் வந்து பர்ஃபெக்டிங் தெம் இன் த ஆர்ட் ஆஃப் ஃப்ளைட். ஃப்ளைட்டை வந்து அது எப்படி எடுக்கணும், எப்படி சரியாக பறக்கணும்னு பர்ஃபெக்ஷன் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் தென் ஸ்கிம்மிங், எப்படி குயிக்காக வந்து சீவேஸில் வந்து நம்ம வந்து டைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, டு ஸ்கிம் த வேவ்ஸ். அண்ட் ஃபைனலி ஹவு டு டைவ் ஃபார் ஃபிஷ், என்ன பண்ணணும், டைவ் பண்ணி ஃபிஷ்ஷை பிடிச்சி சாப்பிட்றது, அது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த 3 things வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஹீ ஹேட் இன்ஃபேக்ட் சீன் ஹிஸ் ஓல்டர் பிரதர் கேட்ச் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஹெர்ரிங். இன்ஃபேக்ட் எஸ்டர்டேவே என்ன நடந்துருச்சு, அவனோட பிரதர் பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்ரிங்கிற ஒரு சூப்பரான சில்வர் ஃபிஷ்ஷை வந்து என்ன பண்ணான் அப்படின்னா கேட்சும் பண்ணிடுச்சு. அவங்க பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, அது ஒரு சில்வர் ஃபிஷ்ஷை வந்து ஹெர்ரிங் சொல்லுவாங்க. அந்த ஃபிஷ்ஷை ஒரு லாங் சில்வர் ஃபிஷ் தட் ஸ்விம்ஸ், ரொம்ப லார்ஜ் குரூப்பாக வந்து என்ன பண்ணுவோம், அந்த சில்வர் ஃபிஷ் கடலில் போகும், நிறைய குரூப்பாக போகும். அதில் ஒரு ஹெர்ரிங் ஃபிஷ்ஷை என்ன பண்ணிவிட்டு அந்த பிரதர் கேட்ச் பண்ணிவிட்டு அண்ட் டிவர், அங்கே ஒரு வேர்டு கொடுத்துருப்போம் ஹெர்ரிங். நெக்ஸ்ட் டிவர் பார்த்தீங்க அப்படின்னா பசி பட்டினியில் இருந்தவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தா எவ்வளோ வேகமாக ஃபினிஷ் பண்ணி முடிப்பாங்க. அந்த மாதிரி என்ன அப்படின்னா டு ஈட் சம்திங் ஈகர்லி அண்ட் இன் லார்ஜ் அமௌண்ட்ஸ். மிச்சம் மீது எதுவுமே இல்லை, ஒரு சின்ன பிட்டாக சாப்பிட்டதுக்கான தடையுமே இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்றதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி என்ன பண்ணுச்சு அது டிவர் சாப்பிட்டது. இட்ஸ் ஸ்டாண்டிங் ஆன் எ ராக் while his parents circled around raising a proud crackle. என்ன பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ஒரு அந்த ஃபிஷ் அது பிடிச்சதை பார்த்து என்ன பண்ணாங்க, ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணி அப்போ ஒரு சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஷார்ப் broken நாய்ஸ் ஆர் க்ரை ஆஃப் அ ஹென் கூஸ். அது வந்து அது க்ரை பண்ணுச்சுன்னா என்ன பண்ணும், அந்த ஹென்னு கத்தும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சவுண்ட் அதுன்னு சொல்கிறாங்க, ஒரு broken நாய்ஸ். அந்த மாதிரி ஒரு ப்ரௌட் கேக்கில் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு வந்து அந்த பிரதருக்கு கொடுத்தாங்க. அண்ட் ஆல் த மார்னிங் த ஹோல் ஃபேமிலி ஹேட் வாக்ட் அபவுட் ஆன் த பிக் பிளாட்யூ மிட்வே டவுன் த ஆப்போசிட் கிளிஃப் லாஃபிங் அட் ஹிஸ் காவடைஸ். பார்த்தீங்கன்னா அதோட இயலாமையை பார்த்து என்ன பண்ணாங்க, சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு ஹோல் டே என்ன பண்ணிட்டு இருந்தது, அந்த பிளாட்யூவில் அந்த ஹோல் ஃபேமிலியுமே என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னா அந்த பிளாட்யூவில் வந்து நடந்து போயிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மிட்வே இதையும் பார்த்து என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஆப்போசிட்ல வேடிக்கை பார்க்கறத பார்த்து சிரிச்சிட்டும் இருந்தாங்க. The sun was now ascending the sky.
blazing warmly on his ledge that faced the south. பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சன் வந்து ஸ்கையில் அசண்ட் ஆக ஆரம்பிக்குது. அதோட ஃப்ளேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளேசிங் சொல்லும் போது ஹெவியாக பேர்ன் ஆகுறது. அந்த ஃப்ளேம்ஸ் வந்து ரொம்ப ரெடியூஷாக ஹையாக ஃப்ளேம் வந்து இதாகிறத வந்து பிளேசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லெஷ் அது சவுத் சைடை ஃபேஸ் பண்ணி இருக்கும் போது அந்த ஃப்ளேம்ஸ் வந்து அதுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஹி ஃபெல்ட் த ஹீட் பிகாஸ் ஹி ஹட் நாட் ஈட்டன் சின்ஸ் த ப்ரீவியஸ் நைட் ஃபால். ஸோ 24 ஹவர்ஸாகவே என்ன பண்ணல, அவங்க ஃபேமிலி அதை பார்க்கல. ஆப்வியஸ்லி ஃபுட் எதுவும் அதுக்கு இல்லை. அந்த ஹீட் எல்லாம் அதுக்கு என்ன ஆகும், அது ஃபீல் பண்ண ஆரம்பிக்குது. தென் ஹி ஹேட் ஃபவுண்ட் எ ட்ரைடு பீஸ் ஆஃப் மெக்கரல்ஸ், சீ ஃபிஷ். ஒரு சீ ஃபிஷ் வந்து ஒன்று இருந்திருக்கு, அவங்க சாப்பிட்ருந்துருக்காங்க முன்னாடி. அந்த ட்ரைடு பீஸ் வந்து அங்கே கிடக்குது. டெய்ல் அட் த ஃபார் எண்ட் ஆஃப் ஹிஸ் லெட்ஜ். அண்ட் அதையும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அதை ஃபவுண்ட் பண்ணுச்சு. நவ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஃபுட்டு கூட இல்லை. என்ன ஸ்க்ராப் அப்படின்னா ஒரு வெரி ஸ்மால் பீஸ், அந்த மாதிரி கூட எதுவுமே இல்லை. எவ்ரி இன்ச் என்ன பண்ணுது, சர்ச் பண்ணி பார்க்குது. ரூட்டிங் அமாங் த ரஃப் dirt cracked straw nest where he என்ன பண்ணுது அப்படின்னா கடைசி கட்டமாக அந்த நெஸ்ட்டில் போயிட்டு என்ன பண்ணுது, அவங்க வெளியில் வந்த நெஸ்ட்டே என்ன பண்ணுது அப்படின்னா அது இப்போ தேடி பார்க்குது. அதில் எல்லாத்துலேயும் தேடி பார்க்குது. ஹி ஈவன் நாட் அட் த ட்ரைடு பீசஸ் ஆஃப் எக்ஷெல்ஸ். ஃபைனலாக என்ன பண்ணிடுச்சு, அவங்க வெளில வந்த எக்ஷெல் பீஸே என்ன பண்ண ஆரம்பிச்சிது, சூ பண்ண ஆரம்பிச்சிது பசியில். இட் வாஸ் லைக் ஈட்டிங்க. இப்போ அது வந்த எக்ஷெல்லையே வந்து என்ன பண்ணுது, சாப்பிட்றதுங்க அதோட பார்ட்ஸ் ஆஃப் பாடியே சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி அளவுக்கு என்ன பண்ணுச்சு, ஸ்டார்விங் வந்து அதை கொண்டு போய் தள்ளிடுச்சு. அண்ட் தென் பார்த்தீங்க என்ன அப்படின்னா ட்ராட்டட் என்ன ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுது, ஸ்மால் ஸ்டெப்ஸாக எடுத்து வச்சு நடந்து போய் பார்க்குது. பேக் அண்ட் ஃபோர்த் நடக்குது. அண்ட் ஹிஸ் லாங் கிரே லெக்ஸ் ஸ்டெப்பிங் டெயின்டீலி. சுத்தமாக சாப்பாடு இல்லை, என்ன பண்ண ஆரம்பிச்சு டெயின்டீலி ட்ரையிங் டு ஃபைண்ட் சம் மீன்ஸ் ஆஃப் ரீச்சிங். எப்படியாவது அம்மா அப்பா வந்து நம்மளை பார்க்க பறக்காமலே எப்படியாவது அம்மா அப்பா கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைனாக பண்ணி பார்க்குது. பட் ஆன் ஈச் சைட் ஆஃப் ஹிம் த லெட்ஜ் எண்டட் இன் அ ஷீர் ஃபால் ஆஃப் ப்ரெசிபைஸ். எப்படி எந்த பக்கம் நடந்து பார்த்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஜு தான் இருக்குது. அவங்கள ரீச் பண்ண அதுக்கு ஒரே ஆப்ஷன் என்ன, இட் ஹேஸ் டு ஃப்ளை டு தம். அதுதான் ஒரே ஆப்ஷனாக இருந்தது. எவ்ரி சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீப் ப்ரெசிபைஸ் தான் இருக்குது. அண்ட் தென் கீழே கடல் இருக்குது. அண்ட் பிட்வீன் ஹிம் அண்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ் தெர் வாஸ் எ டீப் ஒயிட் கிராக். அவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு கிராக், டீப்பாக வந்து ஒரு கட்டு இருக்குது. அதையாவது அது என்ன பண்ணி ஆகணும், தாண்டி தான் ஆகணும். ஷுவர்லி ஹி குட் ரீச் தம் வித்தவுட் ஃப்ளையிங் இஃப் ஹி குட் ஒன்லி மூவ் நார்த்வர்ட்ஸ் அலாங் த கிளிஃப் ஃபேஸ். பட் தென் ஆன் வாட் குட் ஹி வாக், there was no ledge and he was not a fly. அட்லீஸ்ட் அந்த சின்ன எட்ஜாக பறந்ததுன்னா போகலாம், அது ஏன்னா அதையும் பறக்காது. அண்ட் above him he could see nothing. மேலே ஏதாவது சப்போர்ட்டு அதுவும் கிடையாது. இந்த ப்ரிசிபேஸ் என்ன இருக்குது அப்படின்னா ரொம்ப ஷியராக இருக்குது. அண்ட் கடல் கீழே இருந்தது. ஸோ இதுதான் அதோட சுச்சுவேஷன். He stepped slowly out to the brink of the ledge and standing on one leg with the other leg hidden under his wing, he closed one eye then the other and pretended to be falling asleep. என்ன பண்ணுச்சு, again என்ன ட்ரை பண்ணுதுன்னா அம்மா அப்பா கிட்ட எப்படி ட்ரை பண்ணுது, ஒரு காலை நின்றுட்டு அப்படியே தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணி பார்க்குது. அவங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்ணலாமா. ஸ்டில் they took no notice of him. அவங்க என்னெல்லாம் நீ வேணா பண்ணு, நாங்கள் உன்னை பார்க்கவே போகிறது இல்லைன்னு முடிவு பண்ணி அவங்க இருந்துட்டாங்க. He saw his 2 brothers and his sister lying on the plateau dozing. என்ன பண்ணுது அப்படின்னா அவங்க சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாட்டில் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. வித் தர் ஹெட் சங்க் இன் டு தர் நெக்ஸ். அப்படியே தலையிலே அப்படியே வச்சுட்டு அது சாஞ்சிட்டு என்ன பண்ணுறாங்க, தூங்கிட்டு இருக்காங்க. ஃபாதர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா ஹி வாஸ் ப்ரீனிங் அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணுறது தான். ஸோ அவங்க பீக்கை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஃபெதர்ஸை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன் ஹிஸ் ஒயிட் பேக் ஒன்லி ஹிஸ் மதர் வாஸ் லுக்கிங் அட் ஹிம். ஒரு இந்த இடத்துல இருக்க ஏதோ சம் வேர்ட்ஸ் கொடுத்துட்டு ஹூ வாஸ் ஒன்லி, யார் பார்த்தா அப்படின்னா யாரெல்லாம் பார்த்தாங்கன்னு வேறு மாதிரி கொடுது. ஒன்லி ஹிஸ் மதர் வாஸ் லுக்கிங் அட் ஹிம். அது இவ்வளோ பண்ணப்பையும் அதை நோட்டீஸ் பண்ண ஒரே பர்சன் மதர் மட்டும். ஷி வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் அ லிட்டில் ஹை ஹம்ப் ஆன் த பிளாட்டியூ. ஹியர் ஒயிட் breast thrust forward. Now and again she tore at a piece of fish that lay at her feet and then scraped each side of her beak on the rock. பார்த்தீங்க அப்படின்னா
அவங்க வந்து ஷி வாஸ் ஸ்டாண்டிங். ஒரு ஹம்ப், ஒரு சின்ன எட்ஜ் மாதிரி இருக்குது, அதில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் மூவ் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்டாக போயிட்டு ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை வந்து காலில் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஸ்க்ராப் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பக்கமும். அந்த ஃபுட்டை பார்க்கும்போது இட் வாஸ் மேட். அண்ட் அது வந்து என்ன பண்ண மேட் யங் சீகல், ஹவு ஹி லவ் டு டியர் ஃபுட் தட் வே. அதுக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருந்துருக்கு அந்த மாதிரி அதை வந்து ஸ்க்ரேப் பண்ணுறது. அந்த டஸ்ட் எல்லாம் ஏதோ நம்ம ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி தான் ஃபிஷ்ஷை அப்படியே ஸ்க்ராப் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சமான விஷயம். ஹிஸ் பீக் நவ் அண்ட் எகைன் டு வெட் இட். அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ஷார்ப் பண்ணுவாங்க இல்லையா, அதை வந்து வெட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் வந்துச்சு. He uttered a low cackle. His mother cackled too and looked at him. இப்போ என்ன பண்ணுது, இதுக்கு மேலே அந்த சைட், இந்த ஃபுட்டோட சைட்டை பார்த்துட்டு அதால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அம்மாவை என்ன பண்ணுது, கூப்பிட்டு பார்க்குது. அண்ட் தென் அம்மாவை என்ன பண்ணுறாங்க, எகெயின் ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க. இது என்ன சொல்லிச்சு, கா அப்படின்னு சொல்லிட்டு he cried, begging her to bring him over some food. ஸோ அந்த ஃபுட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி பார்க்குது. காலுலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து எகெயின் ஸ்க்ரீம் பண்ணுறாங்க. பட் ஹி கெப்ட் காலிங் பிளைன்டிவ்லி அண்ட் ஆஃப்டர் அ மினிட். ஸோ இது நம்ம அப்டேட்டட் சிலபஸ்லேயே கொஷினாக வந்துடுச்சு. இந்த வேர்டு நிறைய இதில் இருக்க வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க கொஷின் பேப்பரில். ஸோ எல்லா வேர்டுமே இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா பட் ஹி கெப்ட் காலிங் பிளைன்டிவ்லி, ரொம்ப சோகமாக என்ன பண்ணுது, கூப்பிட்டுட்டே இருந்துச்சு அம்மாவை. ஒரு ஆஃப்டர் அ மினிட் என்ன பண்ணுச்சு, ஹி அட்டர்ட் த ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம். ரொம்ப சந்தோஷமான ஒரு ஸ்க்ரீம் கொடுத்தது. என்னன்னா அதோட மதர் வந்து ஹிஸ் மதர் ஹட் பிக்ட் அப் அ பீஸ் ஆஃப் ஃபிஷ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, ஷி வாஸ் ஃப்ளையிங் அக்ராஸ் ஹிம், அதை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஹி லீன்ட் அவுட் ஈகர்லி, என்ன பண்ணுது, எட்ஜுக்கு போயிட்டு டேப் பண்ணுது. ரொம்ப சந்தோஷத்தில் காலை அப்படி தட்டுது. டேப்பிங் த ராக் வித் ஹிஸ் ஃபீட், ட்ரைங் டு கெட் நியரர் டு ஹர் ஆஸ் ஷி ஃப்ளூ அக்ராஸ். அவங்க வரதை பார்த்துட்டு என்ன பண்ணுது, வேகமாக வந்து அந்த எட்ஜுக்கிட்ட அதுவும் டேப் பண்ணிட்டு ஜாய்ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. பட் when she was just opposite to him, abreast of the ledge, she halted, her legs hanging limp, her wings motionless. இந்த ஜஸ்ட்டு எட்ஜுக்கிட்ட வந்துட்டாங்க, ஆனால் அதை கொடுக்கல, அப்படியே மோஷன்லெஸ்ஸாக அவங்களோட ஃப்ளைட்டை ஸ்டாப் பண்ணுறாங்க. The piece of fish in her beak almost within the reach of his beak. அதோட ரீச்சில் தான் இருக்குது அந்த ஃபிஷ் வந்து. He waited a moment in surprise. புரியல, அதுக்கு அம்மா தான் வந்துட்டாங்களே, ஏன்டா திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அப்படி சர்ப்ரைஸாக பார்க்குது. wondering why she did not come nearer and then maddened by hunger. அது ஆல்ரெடி ரொம்ப பசியோடு இருந்தது, அதால் இதுக்கு மேலே பொறுத்துக்க முடியல. என்ன பண்ணுச்சு, he dived at the fish. ஸோ வித் அ லவுட் ஸ்க்ரீம் என்ன பண்ணிடுச்சு, அதுவே அறியாமல் அந்த ஃபிஷ்ஷு வேணுங்கிறதுக்காக இட் ஜஸ்ட்டு ஜம்ப்டு டு த ஃபிஷ், ஜம்ப் பண்ணிடுச்சு. அப்புறம் சடனாக என்ன ஆகிட்டு, ஹி ஃபெல் அவுட்வர்ட்ஸ் அண்ட் டவுன்வர்ட்ஸ் இன்டு ஸ்பேஸ். ஹிஸ் மதர் ஹேட் ஸ்வூப்டு அப்வர்ட்ஸ். அது இங்கே ஜம்ப் பண்ணும்போது எக்ஸாக்ட் மூமெண்ட் மதர் என்ன பண்ணாங்க, ஷீ ஜஸ்ட் மூவ்டு அப்வர்ட்ஸ். அவங்க சடனாக அப்வர்ட்ஸ் மூவ் பண்ணிட்டாங்க. ஆஸ் ஹீ பாஸ்டு பினித் ஹர் ஹி ஹியர் த ஸ்விஷ் ஆஃப் ஹர் விங். டக்கு என்ன பண்ணுவோம், கீழே தான் விழுவோம் இல்லையா, விழும்போது தான் அதுக்கே என்ன தெரியுது, விழுறோன்னு தெரிஞ்சு இட் ஸ்டார்டட் ஃப்ளாப்பிங் ஹிஸ் விங்ஸ். அது விங்ஸ் ஆல்ரெடி என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, தட்ட ஆரம்பிச்சிருந்துருக்கு. அப்புறம் தான் அப்படி விழும்போது தான் காதில் அதுக்கு என்ன விழுவுது, ஸ்விஷ் ஆஃப் ஹர் விங்ஸ், அதோட சவுண்ட் வந்து அதுக்கு கேட்குது. Then a monstrous terror seized him and his heart stood still. சடனாக என்ன பண்ணிடுச்சு, ரொம்ப பயந்துருச்சு. He could hear nothing, எதுவுமே அது கேட்கல. பட் இட் ஒன்லி லாஸ்ட், ஒரு மொமெண்ட் தான் டக்குன்னு ஒரு பிளாங்க் ஆகுது. த நெக்ஸ்ட் மொமெண்ட் ஹி ஃபெல் ஹிஸ் விங் ஸ்ப்ரெட் அவுட்வர்ட்ஸ். அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, பறக்க ஆரம்பிச்சிருச்சு. த wind rushed against his breast feathers, then under his stomach and against his wings. Throughout her body, his body பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏரை வந்து ரீச் பண்ணி அப்படியே ஃப்ளைட் பண்ணி போயிட்டுருக்கு. He could feel the tips of his wings cutting through the air. அது அப்படியே ஏரை வந்து அப்படியே கட் பண்ணி போகிற அந்த இதை அதை வந்து அதால் ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் he was not falling headlong now. இப்போ என்ன பண்ணல, அது
டக்குன்னு அப்படியே ஹெட்லாங்க கீழெல்லாம் விழலை. ஹி வாஸ் சோரிங் கிராஜுவலி டவுன்வர்ட்ஸ் அண்ட் அவுட்வர்ட்ஸ். அது என்ன பண்ணுது, கிராஜுவலாக தான் அதோட மூமெண்ட் வந்து இப்போ இருக்குது, சடனாக விழற மாதிரி இல்லை. அண்ட் ஹி வாஸ் நோ லாங்கர் அஃப்ரைட், ஹி ஜஸ்ட் ஃபெல்ட் அ லிட்டில் பிஸி. தென் ஹி ஃப்ளாப்ட் ஹிஸ் விங்ஸ் ஒன்ஸ் அண்ட் ஹி சோர்ட் அப்வர்ட்ஸ். ஸோ அது ஆல்ரெடி அது வந்து ஹங்கரில் இருந்ததால் பசியில் ஒரு மாதிரி டிசீனஸாக இருக்குது அதுக்கு. பட் அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பயப்படலாம் இல்லை. இட் ஸ்டார்டட் என்ன பண்ணுது, ஃப்ளையிங். He uttered a delightful scream and flapped them again. ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இட்ஸ் ஜஸ்ட் ஃப்ளாப்டு. ஹி சோர்டு ஹையர் அண்ட் ஹையர். சத்தமாக என்ன பண்ணுது, மேலே எழும்பிட்டே இருந்துச்சு. ஹி ரைஸ் ஹிஸ் பிரஸ்ட் அண்ட் பேங்க்ட் அகெயின்ஸ்ட் த விண்டு. ஸோ விண்டு என்ன பண்ணுது, த்ரூ த விண்டு உள்ளே அப்படியே போயிட்டுருக்கு. அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஹிஸ் மதர் swooped past him, her wings making a loud noise. He answered her with another scream. ஸோ என்ன பண்ணுச்சு, he soared higher. அது பண்ணப்போ இந்த மாதிரி சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. அவங்க மதர் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அது அப்படி பாஸ் பண்ணி போகிறாங்க. ஹர் விங்ஸ் மேக்கிங், அவங்களோட விங்ஸ் வந்து ரொம்ப பெரிய நாய்ஸை வந்து கிரியேட் பண்ணுது. இதுவும் என்ன பண்ணுது, அனதர் ஒரு ஸ்க்ரீமை வந்து அதுவும் இப்படி பறந்து அது ஒரு சவுண்டை வந்து மேக் பண்ணுது. தென் ஹிஸ் ஃபாதர் ஃப்ளூ ஓவர் ஹிம் ஸ்க்ரீமிங். என்ன பண்ணுறாங்க, அடுத்து யார், அவங்களோட ஃபாதரும் வந்துட்டாங்க. தென் ஹி saw his two brothers and sisters flying around him, soaring and diving. ஸோ எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்லாருமே அதை சரவுண்ட் பண்ணிடுறாங்க. they were all diving. ஒரு ஸ்க்ரீமிங் சவுண்டு கொடுக்குறாங்க. then he completely forgot that he had not always been able to fly and commenced to dive and soar, shrieking shrilly. பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் சந்தோஷமாக அதை சரவுண்ட் பண்ணி அதை என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்க அதை பார்க்கும் போது டோட்டலாக என்னால் இந்த லைஃப் டைமில் பறக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டோட்டலாக அது மறந்துருச்சு. அண்ட் ஆல்சோ என்ன பண்ணுச்சு, டைவ் அண்ட் சோர் அண்ட் ஷ்ரீக்கிங் ஷில்லி அப்படின்னா ஒரு சூப்பர் ஒரு லவுட் நாய்ஸை வந்து ஒரு ஹை பிச் நோட்டில் க்ரியேட் பண்ணுச்சு. He was near the sea now, flying straight over it, facing out over the ocean. இப்போ என்ன பண்ணுது, கடல் பக்கத்தில் என்ன பண்ணுது, just flying. He saw a vast green sea beneath him. அந்த sea பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் வாஸ்ட் க்ரீன் சீயாக இருந்துச்சு வித் லிட்டில் ரிட்ஜஸ் மூவிங் ஓவர் இட். ஹி டர்ன் ஹிஸ் பீக் சைட்வேஸ் அண்ட் க்ரௌட் அம்யூஸ்ட்லி. ஸோ ரொம்ப ஹாப்பியாக என்ன பண்ணுச்சு, அதோட பீக்ஸோட சைட்வேஸில் அதை நோக்கி பறந்துட்டு இருந்தது. ஹிஸ் பேரண்ட்ஸ் அண்ட் ஹிஸ் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, they were landed on this green floor in front of him. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு அந்த அந்த சி மேலே இப்படி நின்று காமிக்கிறாங்க. தேவர் பெக்கனிங் டு ஹிம். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கெஸ்டர் மேக் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா நமக்கு வந்து இப்படி நம்ம விஷ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இப்படி விஷ் பண்ணுவோம் இல்லையா, தலையை இது பண்ணி. ஸோ அந்த மாதிரி ஒரு கெஸ்டர் எப்படின்னா அது ரொம்ப என்கரேஜிங்கான ஒரு கெஸ்டர் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் தேவர் ஆல் காலிங், ஒரு ஹை பிச்டு வாய் நோட் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அவங்கள பார்த்து இது என்ன பண்ணுச்சு, when they were beckoning him, அந்த கெஸ்டர் மேக் பண்ணும்போது என்ன பண்ணுச்சு, he dropped his legs to stand on the green sea. அதுவும் என்ன பண்ணுச்சு, அதோட லெக்ஸை ட்ராப் பண்ணி க்ரீன் சீல நின்னுது. his legs sank into it. நின்னா டக்குன்னு கால் உள்ளதான் போகும். he screamed with fright and attempted to rise again. பட் என்ன பண்ணுச்சு, சடனாக பயந்துருச்சு. ஃப்ரைட்டன் ஆகி என்ன பண்ணுது, ரைஸ் ஆக முயற்சி பண்ணுது வித் த ஃப்ளாப்பிங் ஹிஸ் விங். பட் ஹி வாஸ் டயர்ட் அண்ட் வீக் வித் ஹங்கர் அண்ட் ஹி குட் நாட் ரைஸ், எக்ஸாஸ்டட் பை த ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸசைஸ். சடனாக அதால் என்ன பண்ண முடியல, அது வந்து வீக்காக இருந்ததுனால அதால் என்ன பண்ண முடியல, ரொம்ப பெரிய மூமெண்ட் எதுவும் பண்ண முடியல. ஸ்வீட் சாங்க்ன்றது அது ஃப்ளாப் பண்ண முடியல. அதோட ஃபீட் ஃபுல்லாக என்ன ஆகுது, க்ரீன் சீக்குள்ளே போயிடுச்சு. அண்ட் தென் ஹிஸ் பெல்லி டச்டு இட். அதோட பெல்லியும் என்ன பண்ணுது, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபீட்டு அப்புறம் பெல்லி டச் பண்ணுது. அண்ட் ஹி சாங்க் நோ ஃபர்தர். ஸோ அந்த பெல்லி டச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கு மேலே வந்து மூழ்கலை, என்ன பண்ண ஆரம்பிச்சிடுச்சு, இட் ஸ்டார்டட் ஃப்ளோட்டிங் ஆன் இட். ஸோ அதோட மாஸ் அவ்வளோதான் நமக்கு. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு அப்போ தெரியாது, அது முழுகிடும் நினச்சி பயந்து ஃப்ரைட்டன்ட் ஆகி முயற்சி பண்ணுது. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் வீக்னஸ் பண்ண முடியல. ஸ்டில் அப்புறம் தான் அதுக்கு புரிஞ்சுது. ஆஃப்டர் ஹிஸ் பெல்லி டச்டு த
வெயிட் வந்து என்ன பண்ணுது, பேலன்ஸ் பண்ணிடுது. பண்ணதுக்கப்புறம் இட் ஸ்டார்டட் ஃப்ளோட்டிங். ஸோ அண்ட் அரௌண்ட் ஹிம் ஹிஸ் ஃபேமிலி வாஸ் ஸ்க்ரீமிங். என்னெல்லாம் பண்ணாங்க, ஸ்க்ரீமிங், ப்ரைஸிங் ஹிம் அண்ட் த பீக்ஸ் வேர் ஆஃபரிங் ஹிம் ஸ்கிராப்ஸ் ஆஃப் டாக் ஃபிஷ். என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபைனலாக அதுக்கு என்ன பண்ணாங்க, அந்த ஒரு டாக் ஃபிஷ்னால் என்னென்னா ஸ்மால் ஷார்க்கை தான் வந்து டாக் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய ஃபிஷ் நேம்ஸ் தான் நமக்கு இதில் இருந்திருக்கு, அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோட் ஆனதும் எவ்ரி பர்சன் இந்த ஃபேமிலி எல்லாருமே அதை ப்ரைஸ் பண்ணாங்க. அண்ட் ஃபைனலி அஸ் அ ரிவார்டாக ஒரு டாக் ஃபிஷ் வந்து அது கொடுத்தாங்க. அண்ட் ஹி மேட் ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட். ஸோ திஸ் இஸ் த வே இட் ஹாஸ் மேட் த ஃபஸ்ட்டு ஃப்ளைட். அதோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை அவ்வளோ ஈஸியாக எடுக்கலை அது, பிகாஸ் இட் வாஸ் அஃப்ரைடு. அதோட விங்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு நினச்சிது. பட் அவங்க ஃபேமிலி என்ன பண்ணாங்க, அவங்க அதை கிவ் அப் பண்ணாமல் என்ன பண்ணாங்க, அதை வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அம்மா கடைசியாக என்ன பண்ணாங்க, ஷி ஹஸ் டேக்கன் ஹர் லாஸ்ட் டூலுங்கிற மாதிரி தான் சொல்லணும். லாஸ்ட் டூலாக அதோட ஹங்கரை ஒரு இதாக வச்சுட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுவாக அது ஃபஸ்ட் ஃப்ளைட்டை எடுக்கிற மாதிரி ஷீ ஹேட் மேட் இட். ஸோ டுகெதராக அஸ் அ ஃபேமிலி என்ன பண்ணாங்க, அதோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ என்ன அப்படின்னா நமக்கும் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பையோ அட்டெம்ப்டையோ எடுக்கிறதுக்கு கரேஜாக நம்ம வந்து எடுக்கணும். வி ஷுட் பி மோர் கரேஜ் இனஃப் டு டேக் அட்லீஸ்ட் த ஃபஸ்ட் ஸ்டெப். எடுத்தால் தான் அடுத்தடுத்த லெவலை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது வந்து நம்ம ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா இதில் இருக்க வொக்காபுலரிஸ், போல்டு பண்ணியிருக்கிற வொக்காபுலரிஸ் எல்லாமே நம்ம இப்போ புக்கில் இப்படி இருக்காது. இப்போ நமக்கு ஒரு இதுனா என்ன வாட் இஸ் வாட்டுங்கிறத நான் இங்கே பக்கத்துலேயே போட்டிருக்கேன். கிளாஸ் பிடிஎஃப்ல இது இருக்கும். பக்கத்துலேயே அதோட மீனிங் என்ன, நீங்கள் பின்னாடி போய் தேட வேணாம், படிக்கும் போதே பக்கத்தில் அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து எடுத்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது கிளாஸ் பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஒரு ரீடிங்க்கு தான் கதையை ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிடணும், நல்லா புரிஞ்சது ஒரே தடவையோட முடிச்சிடணும். அண்ட் தென் ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த போல்டு ரீட் பண்ணிக்கோங்க அடுத்த ரிவிஷன் வரும்போதெல்லாம். அண்ட் தென் பார்த்தீங்க ஆத்தர் வந்து லைம் ஆஃப் லெஹர்ட்டி சொல்லிட்டோம். இவர் வந்து 1896 to 1984 இருந்த ஐரிஷ் நாவலிஸ்ட் and a short story writer and a major figure in the Irish literary renaissance. ஸோ இது இவால்வ் ஆக ஆரம்பித்தப்போ இந்த ஐரிஷ் லிட்ரேச்சர்ஸ் வந்து அரௌண்ட் என்ன ஏர்லி நைன்டீன்த் சென்ச்சுரி ஸ்டார்டிங்கில் எண்டில், ஸோ அந்த மாதிரி பீரியடில் வந்து இந்த லிட்ரேச்சர் வந்து எப்படி இவால்வ் ஆணுச்சு, ரீபர்த் ஆணுச்சு, அந்த டைமில் ஒரு மேஜர் ஃபிகராக வந்து இவர் இருந்திருக்காரு. அண்ட் ஆல்சோ ஹி வாஸ் தி ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் தி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் அயர்லாண்டு. ஸோ கேபிட்டலிசம் இது பண்ணுறது தான் நம்ம கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் கம்யூனிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா அந்த பார்ட்டியோட ஃபவுண்டிங் மெம்பராக இருந்திருக்காரு. A native Irish speaker from the Gaeltacht, O'Flaherty wrote almost exclusively in English except for a small number of short stories. அவர் ஐரிஷ் போயிட் தான், பட் என்ன அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி அவர் என்ன பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் மோஸ்ட்லி அவர் வந்து கொடுத்துருக்காரு அவரோட ஸ்டோரிஸை. ஒன்லி ஃபியூ ஷார்ட் ஸ்டோரிஸ் மட்டும்தான் ஐரிஷ் லாங்குவேஜஸும் இருந்திருக்கு. ஆல்மோஸ்ட் அவரோட லைஃப்பை பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் and a comfortable living and also quite outside the spotlight. ஸோ ஸ்பாட்லைட்லேருந்து எப்பயுமே அவர் வந்து வெளியில் தான் இருந்திருக்காரு. வாட் இஸ் ஸ்பாட்லைட் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு செலிப்ரிட்டி இருக்காங்க அப்படின்னா எப்பயுமே அவங்க வந்து ஒரு ஸ்பாட்லைட்டில் எங்கே போனாலும் நம்ம வந்து அவங்கள ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அவங்கள இப்போ கான்சர்ட்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான ஸ்பாட்லைட் அவங்க மேலே இருந்துகிட்டே இருந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் அவர் லைக் பண்ணலை. he just lived outside the spotlight and அதுதான் ஒரு கம்ஃபர்டபுள். எங்கே போனாலும் நம்ம ப்ரைவசி இருக்காத போது நமக்கு என்ன இருக்கும், அந்த லைஃப் வந்து ரொம்ப கிளம்ஸியாக போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு காம் கம்ஃபர்டபுள் பீஸ்ஃபுல் லைஃப்பை தான் வந்து லிவ் பண்ணார். அவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா த இன்ஃபார்மர், த ஸ்னிப்பர், த ஃபெமைன், த கலெக்டட் ஸ்டோரிஸ், இதெல்லாம் வந்து அவரோட ஃபேமஸ் புக்ஸ் ஒர்க்ஸு. அண்ட் வாட் ஹி ஓன் அப்படின்னா ஜேம்ஸ் டைட் பிளாக் மெமோரியல் ப்ரைஸ் வந்து 1926 வாங்கினார். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஐரிஷ் அகாடமி ஆஃப் லெட்டர் அவார்ட்ஸ் வந்து 1979 வாங்கியிருந்தார். இப்போ ஒரு ஆத்தர்னால் நம்ம சொல்கிற மாதிரி அவரோட இயரு
அண்ட் அவரோட நேஷ்னாலிட்டி, அண்ட் தென் அவருக்கு ஏதாவது டைட்டில்ஸ் இருந்ததுன்னா அந்த டைட்டில்ஸ், அவங்களோட ஃபேமஸ் ஒர்க்ஸ், இல்லை அவார்டு வாங்கியிருந்தாங்க அப்படின்னா. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஆத்தரில் ரீட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ திஸ் இஸ் அபவுட் த ஆத்தர். அண்ட் நம்ம புக்கில் என்ன இருக்குன்னா, புக்கு இன்சைடோட கொஷின்ஸுக்கு ஆன்சர்ஸ் இருக்கும். யூ கேன் செக் இட். ஆன்சர்ஸ், கொஷின் ஆன்சர் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் யூ கேன் செக் வித் த கொஷினை ரீட் பண்ணால் வாட் இஸ் ஆன்சர்னு உங்களால் ரிமைன் பண்ண முடியுதா. அண்ட் சம்மரி அட் த டைம் ஆஃப் எக்ஸாம் ஒரு ரீட் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் glossary, எவ்ரி வேர்டு இந்த எவ்ரி ஹார்ட் வேர்ட்ஸோ எனி அந்த மாதிரி இருக்க எல்லா வேர்ட்ஸுமே என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு இங்கே glossary-ல இருக்கும். புக்கில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இல்லாத எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்குது. எங்கே உங்களுக்கு அது டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கலாம். அண்ட் தென் பிஒய்க்கு வரும். ஸோ இந்த லெசனில் இப்போ எப்படி கொஷின்ஸ் வந்து இந்த அப்டேட்டட் சிலபஸில் வந்த கொஷின், சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். What did the young seagull do when his parents beckoned to him? ஸோ இப்போ நமக்கு இருந்த க்ளூ வேர்டு என்னென்னா யங் சீகல்னா ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் லெசன்னு முதல்ல நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் தென் வென் ஹிஸ் பேரண்ட்ஸ் பெக்கன் டு ஹிம், அந்த லெசனில் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்க்ரீமிங், சூப்பிங், பெக்கனிங்னு இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து இந்த பேர்ட்ஸ் பண்ணாங்க. அப்போது அவங்க கேட்குறது என்னென்னா அவங்க பேரண்ட்ஸ் வென் தேவர் பெக்கனிங்கிறது பர்டிகுலராக நம்ம மென்ஷன் பண்ணோம். சம் கெஸ்டர், என்கரேஜிங் கெஸ்டர் வந்து என்ன பண்ணுறது கொடுத்தது, அதை தான் பெக்கனிங் சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த டைமில் யங் சீகல் என்ன பண்ணுச்சுங்கிறது தான் கொஷின். ஓகே, இப்போ நீங்கள் ஆன்சர்ஸ் ரீட் பண்ணுங்கள். He began to swoop. He screamed with fright and attempted to rise again. He answered with another scream. He sank his feet into the green sea. இப்போது இது எங்கே நடந்ததுன்னு ஞாபகப்படுத்தி பார்க்கணும் நீங்கள். அந்த பெக்கனிங் டைம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ணாங்க, அவங்க எங்கே நின்று பெக்கனிங் பண்ணாங்க அப்படின்னா அந்த க்ரீன் சீல வந்து தே ஹவ் லேண்டட் தர் ஃபீட் இல்லையா, அது லேண்ட் ஆகிட்டு அந்த டைம் தான் பெக்கனிங் நடந்தது. அப்போ அந்த யங் சீகல் என்ன பண்ணுச்சு, ஹி சாங்க் ஹிஸ் ஃபீட் இன்டு த க்ரீன் சி, அதுவும் என்ன பண்ணுச்சு, ட்ரை பண்ணிச்சா ஃபீட்டை வச்சு. அப்போ என்ன நடந்தது, ஹி ஸ்க்ரீம்டு வித் ஃப்ரைட் அண்ட் attempted to rise again. ஏன்னா அது என்ன பண்ண ஆரம்பிச்சது, உள்ளே மூழ்க ஆரம்பிக்கும் போது he screamed with fright and attempted to rise again, எழ ஆரம்பிச்சுது. அப்போது 2 and 4 மட்டும்தான் அப்போ நடந்தது. he began to swoop-ம் அதே லெசனில் தான் இருக்குது. he answered, அவங்க அம்மாவுக்கு ஆன்சர் பண்ணிச்சதில் ஒரு another scream கொடுத்தது, அதுவும் அந்த லெசனில் தான் இருக்குது. பட் கொஷின் இஸ் when their parents were beckoning him, அப்போ நடந்தது என்னங்கிறது மட்டும்தான் நம்மளோட கொஷின். இப்போ இவ்வளோ டீட்டெயிலாக நீங்கள் படிச்சிருக்கணும். அந்த இன்சிடெண்ட் அப்போ என்ன நடந்தது, மொதல் இன்சிடெண்ட் அப்போ என்ன நடந்தது. ஸோ இதை தான் அந்த ஆர்டர் ஆஃப் இன்சிடென்ட்ஸை சரியாக படிச்சுக்கணும் அப்படின்னு நான் சொன்னது. ஸோ அப்போ இது வந்து நம்ம அப்படியே வந்து என்ன சொல்றது, ஸ்விம்மிங்லலாம் நம்ம வந்து லெசனை படிச்சுட்டு போக முடியாது. இட்ஸ் வெரி டீப்பாக தான் நம்ம கேட்டிருந்தாங்க. ஏன், உங்களுக்கு புக்கு கொஷின் கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறமும் நமக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக ஒரு டார்க் ஃபிஷ்னா என்ன அப்படின்னு கேட்க முடியாது இல்லையா. அப்போ சீக்வன்ஸ், ஆர்டர் ஆஃப் இன்சிடென்ட்ஸு, அந்த கதையை நம்ம எவ்வளோ புரிஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்ம கொஷினாக கேட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெக்கனிங் பண்ணும்போது என்ன பண்ணுச்சு, he dropped his legs to stand on the greasy, his legs sank into it, he screamed with fright and attempted to rise again. ஸோ இதுதான் வந்து பெக்கனிங் பண்ணும்போது அது பண்ணுச்சு. அதர் திங்ஸ் எல்லாம் மேலே இருக்கும் நமக்கு. ஸ்க்ரீம் பண்ணுச்சு, ஸ்க்ரீம் பேக் பண்ணுச்சு, ஸ்னூப் பண்ணுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஹி ஆன்சர்டு வித் அனதர் ஸ்க்ரீம், அவங்க அம்மா வந்து பாஸ் பண்ணப்போ இப்படி நடந்தது, ஸ்வூப்பிங் இருந்தது இல்லையா. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எப்போ நடந்ததோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது. அதே மாதிரி அங்கே கண்டிப்பாக ஒரு வேர்டு, ஸ்பெஷல் வேர்டு வந்து நம்ம கண்டிப்பாக இருக்கும். மான்ஸ்ட்ரோஸ், சூப், இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்க இடத்துல ஃபுல்லாக நான் எப்படியுமே ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கவலைப்படாமல் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல என்ன குட்டியாக ஸ்டோரி நடந்தது, அந்த அங்கே இருக்க அந்த குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வே தே ஹவ் ஆஸ்க்டு த கொஷின் ஆல்சோ. ஸோ ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த வீக் ப்ரோஸ் பார்ப்போம். வெரி இம்பார்ட்டன்ட் டு ரீட், அதாவது டீப்பாக ரீட் பண்ண வேண்டியது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில்.
அண்ட் தென் இந்த வேர்ட்ஸை சரௌண்டடாக என்ன இருக்குது, அந்த வேர்டோட மீனிங் என்ன, அந்த மாதிரி ப்ரோஸை வந்து ரீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டில் நமக்கு வர எக்ஸசைசஸ் வச்சு உங்களுக்கு அந்த எந்த அளவுக்கு நாலேஜ் தேவை, டீப்னஸ் தேவைங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.